ஒரு அரசருக்கு ஒரு கனவு வந்துச்சு. சாதாரண கனவு இல்ல. அந்த கனவுல பார்த்த ஒரு விஷயம் அடுத்த நாளே நிஜத்துல நடக்க போகுது என்று அவருக்கே தெரியாது. அந்த கனவு என்ன? அதுல வந்த மர்மமான வயதானவர் யார்? அதை தெனாலிராமன் எப்படி கண்டுபிடிச்சாரு? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில உட்கார்ந்திருந்தாரு. ஆனா அன்னைக்கு மட்டும் அவரோட முகத்துல சந்தோஷமே இல்ல. அமைச்சர்கள் எல்லாரும் அதை கவனிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு அரசே? ஏன் ரொம்ப யோசனையில இருக்கீங்க? நேத்து ராத்திரி எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்துச்சு. கனவா அரசே? என்ன கனவு? நான் ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள போறேன். அந்த அரண்மனை முழுக்க தங்கத்தால கட்டி இருக்குது. சுவர் தங்கம், கதவு தங்கம், தரை கூட தங்கம். ஆஹா, அப்படியா அரசே? ஆனா அந்த அரண்மனையில ஒரே ஒரு கதவு மட்டும் தங்கத்தால் இல்ல, வேற எதால அரசே? மண்ணால. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அரண்மனையில இருந்த எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அந்த மண் கதவை நான் திறந்தேன். உள்ள ஒரு பெரிய அறை. அந்த அறைக்குள்ள ஒரு வயதானவர் உட்கார்ந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அரசே? அவர் என்னை பார்த்து, அரசே நீங்க தேடுறது இங்க இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் விழிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அமைச்சர்கள் எல்லாரும் தங்களோட அறிவை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசே, தங்க அரண்மனைனா அது உங்களுடைய செல்வத்தை குறிக்கும். மண் கதவுனா நாட்டுல ஏதோ பெரிய மாற்றம் வரப்போகுது. அந்த வயதானவர் நிச்சயமா ஒரு முனிவராகத்தான் இருக்கணும். ஆளாளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க அரசருக்கு மட்டும் ஒண்ணுமே புரியல. தெனாலிராமனை உடனே அழைச்சிட்டு வாங்க. கொஞ்ச நேரத்துல தெனாலிராமன் அரண்மனைக்கு வந்துட்டாரு. என்ன அரசே, இவ்வளவு அவசரமா என்ன அழைச்சிருக்கீங்க? ராமா, நேத்து எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்துச்சு. அரசர் கனவை முழுசா சொல்லி முடிச்சாரு. அரசே, இந்த கனவுக்கு உண்மையிலேயே அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம். அப்படின்னா நான் சொல்றத கோபப்படாம கேட்கணும். சொல்லு ராமா. அரசே, இந்த கனவுல முக்கியமான விஷயம் அந்த தங்க அரண்மனை இல்ல, அப்போ அந்த மண் கதவு தான். அதை கேட்டதும் அமைச்சர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய விளக்கமா? அவசரப்படாதீங்க, கதை இன்னும் முடியல. ஆனா அந்த நாள் காலையில அரண்மனை வாசல்ல ஒரு வயதானவர் வந்து நின்னாரு. அவர் அரசை பார்க்கணும்னு சொன்னாரு. எனக்கு அரசரை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வந்ததும் அவரை உடனே உள்ளே அழைக்க சொன்னாரு. நீங்க நேத்து நான் கனவுல பார்த்த அதே ஆள் தானே? கனவுலையா அரசே? அரசர் மட்டும் இல்ல, அங்கே இருந்த தெனாலிராமனும் அந்த வயதானவரை உச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அரசே, இவர்தான் அந்த கனவுல வந்தவர். அரசே, உங்க முன்னோர்கள் ஒரு முக்கியமான பொருளை பல வருடங்களுக்கு முன்னாடி மறைச்சு வச்சிருந்தாங்க. என்ன பொருள்? ஒரு பழைய அரச முத்திரை. அரச முத்திரையா? அந்த முத்திரை பல வருடங்களுக்கு முன்னாடியே காணாமல் போயிருந்தது. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு போகும் வழி ஒரு பழைய மண் கதவுக்கு பின்னாடி தான் இருக்கு. அரசரும் தெனாலிராமனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் அரசர் தெனாலிராமன் சில வீரர்களோட அந்த இடத்துக்கு போனாங்க. அங்கே உண்மையிலே ஒரு பழைய மண் கதவு இருந்துச்சு. கதவை திறந்தாங்க. உள்ளே ஒரு சின்ன அறை. அந்த அறைக்குள்ள ஒரு பழைய பெட்டி. திறங்க. பெட்டியை திறந்தாங்க. அதுக்குள்ள அந்த அரச முத்திரை இருந்துச்சு. ராமா, இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்ன அரசே? என் கனவு என்னை ஏமாத்தல, நான் தான் அந்த கனவை சரியா புரிஞ்சுக்கல. அதுதான் அரசே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன? நான் அந்த வயதானவரை கனவுல பார்த்ததுக்கு முன்னாடியே அவர் எப்படி என் கனவுக்குள்ள வந்தாரு? அரசே, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம். சொல்லு. அடுத்த கனவு வரட்டும் அரசே, அப்புறம் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். அரண்மனை முழுக்க சிரிப்பு. ராமா, உன்னை மட்டும் நம்பி கனவு கண்டா நிம்மதியா தூங்க கூட முடியாதே. அரசே, கனவு காண்றது பிரச்சனை இல்ல, கனவை நம்பி முடிவு எடுக்கிறது தான் பிரச்சனை. இந்த கதையோட ஒரு சின்ன விஷயம் மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. நம்ம கண்ணுக்கு பெரியதாக தெரிகிற விஷயத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்களையும் கவனிச்சுக்கணும். ஏன்னா சில நேரம் பெரிய ரகசியத்துக்கான சாவி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும். இதுதான் தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனம்.